சற்று முன்பாக வந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பாடத்திட்டங்களை மாற்றுவதற்காக குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குழுவின் தலைவராக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன் இருப்பார் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. பாடத்திட்டங்களை மாற்றுவதற்காக கலைத்திட்ட வடிவமைப்பு குழுவை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. 10 பேர் இதில் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. தமிழகத்தில் பாடத்திட்டங்களை மாற்றுவதற்காக குழுவை அமைத்து தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் 10 பேர் கொண்ட உறுப்பினர்கள் கொண்ட குழுவை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதற்காக கலைத்திட்ட வடிவமைப்பு குழுவை தமிழக அரசு புதிதாக ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களை மாற்றுவதற்காக புதிய குழுவை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. குழுவின் தலைவராக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன் இருப்பார் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த குழுவில் 10 பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. பாடத்திட்டங்களை மாற்றுவதற்காக கலைத்திட்ட வடிவமைப்பு குழுவை தமிழக அரசு புதிதாக ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் பாடத்திட்டங்களை மாற்றுவதற்காக புதிதாக குழு ஒன்றை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களை மாற்றுவதற்காக இந்த குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு அனந்தகிருஷ்ணன் இந்த குழுவின் தலைவராக இருப்பார் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இவர் தவிர 10 பேர் இந்த குழுவில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இதற்காக புதிதாக கலைத்திட்ட வடிவமைப்பு குழு புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் ராமசாமி, எழுத்தாளர் தியோடோர் பாஸ்கரன் ஆகியோர் இந்த குழுவில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இவர்கள் உட்பட 10 பேர் உறுப்பினர்களாக இந்த குழுவில் இருப்பார்கள் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். பேசலாம். அபிநயா, பொறியியல் கலந்தாய்வில் முதலாக சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை ஏற்படுத்தியவர், ஒற்றைச்சாளர் முறையை ஏற்படுத்தியவர் திரு அனந்தகிருஷ்ணன். அவர் தலைமையில் தற்போது புதிதாக குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? கார்த்திகேயன், இந்த பாடத்திட்ட மாற்றம் என்பது முன்பே இதற்கான அறிவிப்பு வெளியானது. அதற்காக எக்ஸ்பர்ட் கமிட்டி என சொல்லக்கூடிய அந்த வல்லுநர் குழு விரைவில் அமைக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்போ, யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்ற அறிவிப்போ வெளியிடப்படாமல், அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாமல் இருந்தது. தொடர்ந்து அது சார்ந்த ஆலோசனைகள், எப்படி அந்த பாடத்திட்டத்தை அமைப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளியிடப்படாமல் இருந்தது. தற்போது அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உயர்மட்ட குழு, கலைத்திட்ட மற்றும் பாடத்திட்ட வடிவமைப்பு குழு என 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஆனந்தகிருஷ்ணன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் பார்க்கும் பொழுது ஆனந்தகிருஷ்ணன் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உறுப்பினர்களாக 9 பேர், அது 8 பேர் உறுப்பினர்களாகவும், உறுப்பினர் செயலராக அந்த பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பான SCERT என சொல்லக்கூடிய மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும்
பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் அறிவொளியும் உறுப்பினர் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். உறுப்பினர்களையும் பார்க்கும் பொழுது ராமானுஜம், அதாவது கணித அறிவியல் நிறுவனத்தின் பேராசிரியராக இருக்கக்கூடிய ராமானுஜம், தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி, வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ராமசாமி, அதேபோல் எழுத்தாளர் மற்றும் சூழலியல் ஆய்வாளர் தியோடர் பாஸ்கரன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் உயிர் தொழில்நுட்பவியல் துறையின் முன்னாள் துறை தலைவராக இருந்த சுல்தான் அகமது இஸ்மாயில், பேராசிரியர் பாலசுப்ரமணியன், கல்வியாளர் கலா விஜயகுமார், ஓவியர் டிராஸ்கி மருது, இவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இது இல்லாமல் உயர்மட்ட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் பார்க்கும்போது அதுக்கான தலைவராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு உறுப்பினர்களாக அரசு செயலாளர், அதாவது பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் உறுப்பினராக இருப்பார்கள். அதேபோல் முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பாலகுருசாமி, அதே போல் மயில்சாமி அண்ணாதுரை, அதே போல் விஜயகுமார் IAS, இவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி, தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட மொத்தம் 13 பேர் இந்த குழுவில் இருப்பார்கள், இந்த உயர்மட்ட குழுவில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனால் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்குமான அந்த பாடத்திட்ட மாற்றம் என்பது தமிழகத்தின் அந்த கல்வி நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடியது. அந்த மாற்றத்தை கண்காணிப்பதற்கான அந்த குழுவின் அவசியம், அந்த அமைப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கார்த்திகேயன், இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.